ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டூரில் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மதுரை பக்கத்தில் உள்ள காரியாப்பட்டி டோல்கேட்டில் இருக்கிறோம். சரிங்களா, நாங்கள் வந்து இப்போ கொடைக்கானல் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குலாம் தெரில. இப்போ தான் நாங்கள் வந்து இந்த டோல்கேட்டுக்கு வந்திருக்கோம். சரி, இப்போ ஒரு சின்ன டீ பிரேக் எடுக்கலாம்னு நாங்கள் பார்த்துருக்கோம். டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு மொத்தம் 3 பைக்கில் வந்திருக்கோம். ஒன்று R15, அப்புறம் வந்து ஒன்று ஹார்னெட்டு தெரியுதா, ஹார்னெட்டு, அப்புறம் வந்து ஒரு பல்சர். அதுக்கு பார்த்தீங்கன்னா பல்சர். இப்போ என்னென்னா பல்சர் பைக்கு வந்து ஒரு செயின் லூஸ் ஆகிடுச்சு. ஸோ செயின் டைட் வைக்கணும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லாரி நிற்கிது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த லாரியில் ஏதாவது ஒரு லாரி அந்த மாதிரிட்ட ஸ்பேனர் கட்டு நாங்கள் டைட் பண்ணலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ என்னாச்சுன்னா பல்சர் செயின் வந்து லூஸ் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, பக்கத்தில் இங்கே இந்த டோல்கேட்டில் ஒரு லாரிக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த லாரிக்காரன் வந்து ஸ்பேனர் வாங்கிட்டு நாங்கள் இப்போ செயின் டைட் வச்சுட்ருக்கோம். அந்த செயின் டைட் வைக்கிறது நான் உங்களுக்கு இப்போ வீடியோ காமிக்கிறேன், பார்த்துவாங்க. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செயின் டைட் வைக்கிறோம். அவசரத்துக்கு செயின் அந்துடக்கூடாது, இல்லை லாங் போகிறோம்ல, அதனால வைக்கிறோம். செயின் டைட் வச்சு ஓரளவு வச்சாச்சு. ஆமாம், எனக்கு தெரியுங்க. இல்லை ஓவர் டைட்டில் கொஞ்சம் வரல, டபுள் சேர்த்துனா ரொம்ப டைட்டில். இங்கே பேர் டைட், சரியான டைட். அந்த இது வெடிச்சு காற்று விழுந்துடும். போதுமா? டைட் ரொம்ப ஏற்றிருக்காங்க. இல்லை இவ்வளோ டைட்டாலாம் வைப்பாங்க. கொஞ்சோண்டு குறல, கொஞ்சம் லைட்டாக குறை. ஏங்கல டபுள்ஸ் போகிற மத்தியா கொஞ்சம் பிளேயர் இருந்தால் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், செயின் டைட் வச்சு முடிச்சாச்சு. நான் அடுத்து இங்கேருந்து கிளம்ப வேண்டிதான். நம்ம கிளம்பி நாங்கள் அப்படி எங்களுக்கு கறி ஆகிடுச்சு. கை வேறு செயின் டைட் வச்சதே நான் கிடையாது, இருந்தாலும் கறி ஆகிடுச்சு. நாங்கள் அப்படி டூர் போயிட்டு அதுக்கப்புறம் கொடைக்கானல் எவ்வளோ தூரம், இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் அப்படியே ஒவ்வொரு இடமா போய்கிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ஸ்பேனர் கொடுத்து ஹெல்ப் பண்ண அந்த அண்ணனோட வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் தூத்துக்குடி வண்டி தான். TN69 AK 3803. பார்த்திங்கன்னா சூர்யா டிரான்ஸ்போர்ட் தூத்துக்குடி, இவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. சரிங்களா, ஸோ ஒரு லாரிக்காரனா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நாங்கள் செயின் டைட் வச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ வந்து டீ குடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நாங்கள் டீ குடிக்க போகிற கடை. டீ குடிச்சிட்டு இந்தா எங்கள் பைக்ஸ்லாம் இதில் விட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்தடுத்து கிளம்புறோம். பாய். மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. யூடியூப்ல சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லி ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. பாய்.